என் செல்ல குழந்தையே, இனி எதையும் உன்னிடத்தில் மறைத்து பேசி எந்த பலனும் இல்லை. நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன். என்னவென்று என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, முழுமையாக கேட்டால் எல்லாமும் உனக்கு புரியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி, நான் இருக்க உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு மாற்றத்தை இனி உன்னால் நிச்சயமாக காண முடியும். உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை உடைத்து பேசித்தான் உன் தாய்க்கு பழக்கம். அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நான் உடைத்து பேச வந்திருக்கின்றேன். சுற்றி நடக்கும் பல உண்மைகளை உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ ஏக்கம் கொண்டதும் தவித்ததும் போதும். இனி உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு சரியாக வாழ்ந்துவிட வேண்டும். நல்லது நடக்கக்கூடிய நேரம் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி, துணையிருந்து உனக்குள்ளேயே நான் இருக்கும் இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மேலேற்றி கொண்டு வந்து விடுவேன். வாழ்க்கையின் யதார்த்தங்களை உனக்கு நான் சொல்லிவிடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களோடு உன்னை நான் பின்னி பிணைத்து விடுவேன். இது உன் வாழ்க்கை என்பதனை உன் தலையில் அடித்து நான் சொல்வேன். வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்துவேன். இதுதான் உன் தாயானவளினுடைய எண்ணம். ஆனால் இதை எல்லாமும் தாண்டி உனக்கென்ற ஒரு சுதந்திரமும் இருக்கிறது. உன்னால் எது முடியும், எது முடியாது, எது வேண்டும், எது வேண்டாம் என்பதனை எல்லாமும் சுயமாக சிந்திக்கும் உரிமையையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இப்படியாக வாழ்க்கை என்றால் என்னவென்றும் என்ன நடக்கும் என்றும் இதை செய்தால் நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்றும் நீ அறிந்தது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் மாற்றங்களை கொண்டு வந்த முடியும். யாரையும் உடலாலும் மனதாலும் நாம் காயப்படுத்திவிடக்கூடாது. என் குழந்தையை, நீ வாடி நின்ற பொழுது, நீ வருத்தம் கொண்டு நின்ற பொழுது உன்னை தேடி வந்து உதவியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை ஒருபோதும் மறக்காதே. நீ தேடிச் சென்று யாரிடம் உதவி கேட்டாயோ அந்த இடத்தில் மறுக்கப்பட்ட அவர்களையும் நீ மறக்காதே. அதாவது தேடி வந்து உதவி செய்தவர்களையும் மறக்கக்கூடாது. தேடி போய் நின்ற பொழுது உதவாதவர்களையும் இந்த வாழ்க்கையில் நீ மறக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னவானாலும் சரி, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் எப்பொழுதும் யாருடைய காயங்களுக்கும் நீ காரணமாக நின்று விடாதே. இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். இந்த காலம் உன்னை விட பலம் மிக்கது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் நிச்சயமாக நீ எண்ணியதை விடவும் சிறப்பாகவே உனக்கு எல்லாவற்றையும் செய்யும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நாம் நம்முடைய நிலையில் எப்பொழுதும் மாறக்கூடாது. மாற்றம் எப்பொழுது வர வேண்டும் தெரியுமா? எந்த நேரத்தில் உன்னுடைய மாற்றத்தினால் மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படாமல் உனக்கான ஒரு விஷயம் சரியாக நடக்குமோ அப்பொழுது அந்த மாற்றம் ஆரோக்கியமானது. என் குழந்தையே, இரவு நேரத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளை, சட்டென்று விழித்து விடுகிறாய். உன் மனதில் யாரிடம் பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் அவரிடம் பேச வேண்டும் என்று உனக்குள் எண்ணம் தோன்றுகிறது. நேரம் கடந்து விட்டதே, இனி எப்படி பேச முடியும்? நிச்சயமாக முடியாது என்ற எண்ணம் இருந்தாலும் நாம் நமக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் பேசத்தான் நினைக்கிறோம். அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்களை எழுப்பிவிட நாம் யோசிக்கிறோம். ஆனால் நிச்சயமாக சட்டென்று ஒரு நொடியில் அந்த மனது உன்னிடம் சொல்லும், வேண்டாம், அவர்களை நாம்
தொந்தரவு செய்யக்கூடாது என்று. என் குழந்தையே, எதுவானாலும் அந்த நொடியில் நம்முடைய மனது நம் பேச்சை கேட்டுவிட்டது என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்மால் சரியாக என்னவென்று கடந்துவிட முடியும். எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உன் மனதிற்குள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ கடந்து வாழும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். எதிர்வரும் காலம் நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல வாழ பழகிக்கொள். மாற்றங்கள் வரும். வாழ்க்கை உன்னை மாறச் சொல்லும். நிலைத்த தன்மையோடு இருக்கச் சொல்லும். அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டால் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான திசையை காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்தது போல நான் இருக்கிறேன் என்று நீ யோசித்து பார். உண்மையில் நீ நினைத்தது போலத்தான் நீ இருக்கிறாயா? நீ யோசிப்பதை எல்லாமும் உன்னால் செய்ய முடிகிறதா? அல்லது யாருடைய கட்டுக்குள்ளும் நீ இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, யாரிடமும் ஏமாறாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் உண்மையில் சிறந்தது. அதே நேரம் அதைவிட மிகச் சிறந்தது யாரையும் ஏமாற்றாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. நாமும் யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது. நாமும் மற்றவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது. இதையெல்லாமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி நடத்தி கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டும் அத்தனையிலும் நமக்கான ஒன்றை சரியாக தெரிந்து கொண்டும் நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியாமல் தான் பல பிள்ளைகள் இங்கே சிதறிக்கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, எல்லோரும் வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? சந்தோஷம்தான் வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்தையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதான் வாழ்க்கை. நீ எப்படி அதை உணர்கிறாய் என்பதுதான் வாழ்க்கை. என் குழந்தையே, நீ எதை துக்கமாக எடுத்துக்கொள்கிறாயோ, எதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறாயோ என்பதை பொறுத்து அதன் தன்மை மாறும். இங்கு எல்லோரிடமும் பொறுமை இல்லை. வறுமை அதிகமாக இருக்கிறது. எதையும் அவசரப்படாமல் நிதானமாக நாம் செய்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை அழகானதாக மாறும். எந்த ஒரு முயற்சியையும் கைவிடாமல் நாம் எப்பொழுதும் நமக்கான இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நாம் விரும்பியதை எல்லாமும் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதில் உள்ள பாரத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவிக்கிறாய். ஏனென்றால் சொன்னால் இங்கு கிடைக்கும் ஆறுதலை விட ஏளனம்தான் அதிகமாகும். உள்ளுக்குள் புதைத்து வைக்கின்ற சோகங்கள் கோடி கோடியாக இருக்கலாம். புன்னகையால் என் பிள்ளை பல விஷயங்களை நீ மூடி மறைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் சில இரகசிய அழுகைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக இரகசியமாக சில அழுகையோடு தான்
உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் வேண்டுமானால் இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வத்தினால் ஒருபோதும் இதனை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. தெய்வம் இதை எப்பொழுதுமே உறுதியாக ஏற்றுக்கொள்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த தெய்வம் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு விரிவாக எடுத்துச் சொல்லும். எது உன் வாழ்க்கை என்பதனை இனி நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். துரோகம் நிறைந்த வாழ்க்கை, பல துரோகங்களை சந்திக்கின்ற வாழ்க்கை நிச்சயமாக எப்பொழுதும் அதிகமான வழிகளை கொடுக்கத்தான் செய்யும். ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். எதற்கும் தயங்காமல் இருந்து விட்டாலே போதும். இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று விட்டாலே போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். கிடைப்பது எதுவும் கடைசி வரையிலும் உன்னோடு நிலைத்திருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமான உண்மை. இதனை எல்லாமும் ஏற்றுக்கொண்டு நீ நன்மதிப்போடு எப்பொழுதும் வாழ வர வேண்டும். யார் உனக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக வாழ பழகு. யார் உனக்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடு. யார் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனிக்கிறார்களோ அவர்களை உயிராக நேசி. அது போதும். என் குழந்தையே, ஒரு சில பிள்ளைகளின் வாழ்க்கை துணை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. துணை இல்லாத வாழ்க்கை பலவீனம் கிடையாது. குழந்தைகளுக்காக தனியாக நின்று போராடும் தைரியம்தான் ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய பலம். தாயாக மட்டுமல்ல, தேவைப்படும் பொழுது தந்தையாகவும் மாறி வாழ்க்கையோடு தினமும் போராடுகின்ற குணம். அவள் ஒருபொழுதும் தோற்பவள் அல்ல. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் எழுந்து நிற்பதுதான் அவர்களினுடைய மிகப்பெரிய வெற்றி. அவர்களினுடைய கண்ணீரை பலவீனம் என்று நினைக்காதே. ஒவ்வொருவரினுடைய கண்ணீரும் நிச்சயமாக ஒரு அமைதியான போராட்டத்தை பின்னால் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆசைப்படுவதை எல்லாமும் அடைய வேண்டும் என்று நினைக்காமல் சில விஷயங்களை ரசிப்பதோடு நிறுத்திவிட்டால் போதும். எல்லாமுமே உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை மறக்காதே. எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என்ன நடந்திருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நாம் நம்முடையதாக சரியாக முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நாம் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமான விஷயங்களை ஒரு சேர உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் தெய்வத்தின் துணையோடு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யாரிடத்தில் உனக்கு என்ன சொன்னாலும், யாரிடத்தில் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக இருக்கும் இந்த நேரம், ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான புரிதல்களை சரியாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று சனி மகா பிரதோஷம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நேரம்.
உன்னோடுதான் இந்த வராகி நான் துணை இருப்பேன் என்பதனை உனக்கு உணர்த்தும் நேரம். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்குள் நன்மதிப்பை கொடுக்கும் நேரம். எல்லாவற்றிலும் உன் விருப்பங்களை எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உன் தாய் உனக்கு தருகின்ற உண்மையான விஷயங்களை நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நின்று நான் தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளினால் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தெளிவோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாமும் மறந்துவிடு. இனி வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் உனக்கு தெளிவான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நிச்சயமான விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உன்னை சரியாக ஆறுதல் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, பசித்த பொழுது கிடைக்காத உணவும் தேவைப்பட்ட பொழுது கிடைக்காத அந்த பணமும் நிச்சயமாக மீண்டும் கிடைத்தாலும் அது மற்ற நேரத்தில் கிடைத்தாலும் எந்த பலனும் இல்லை அல்லவா? அதுபோல என் பிள்ளை ஏங்கி நின்ற பொழுது கிடைக்காத அன்பும் பாசமும், அழுது நிற்கும் பொழுது துடைக்க வராத கரங்களும், விழுந்த பொழுது நீட்டாத கைகளும், வாழும் பொழுது மதிக்காத உறவுகளும், உயிரோடு இருக்கும் பொழுது இல்லாத மரியாதையையும், இறந்த பின் வரக்கூடிய புகழ்ச்சியும், நேரம் போன பின் வரக்கூடிய காலமும், நிம்மதியை நாம் இழந்த பிறகு வரக்கூடிய பணமும், கஷ்டத்தின் போது கிடைக்காத உதவியும், தேவைப்படும் பொழுது கிடைக்காத இவை அனைத்துமே அதற்கு பிறகு கிடைத்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. அதனால் எந்த வகையிலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, சில சமயங்களில் சில விஷயங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுப்பதை போல நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையிலும் பல நன்மைகளில் நீ நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய். எப்பொழுதிலும் என் பிள்ளை சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். சரியாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நன்மதிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்பொழுதும் போல உன்னை சரியாகத்தான் உருவாக்கி இருக்கிறது. உனக்கு நல்லதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும், எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி அடுத்தடுத்த கட்டங்களில் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் போல இனி உனக்கே என்று நான் சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களில் நீ கட்டாயமாக பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். ஒருவரின் வழிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம், ஆனால் அவர்களுக்கு வலிக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் வலிக்கும் என்பதனை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நம்மை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் வேண்டும் என்று நாம் யோசிக்கும் இந்த காலங்களில் நமக்கான ஒவ்வொரு நல்லதையும் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையையும் நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ வாழ பழகிக்கொள். எல்லாமும் உனக்கு நல்லபடியாக மாறும். இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு இனி தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்குள் இருக்கும் பல உண்மைகளும் உன்னை என்னவென்று
வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதனை மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.